அதுமாரி இந்த வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மவுத்தில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும், வெங்காய வாடை அப்படின்ட்டு. அது நமக்கு சாப்பிட்ற நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பேசும்போது அது வந்து வெங்காயம் வாடை அடிக்குதுமாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது போயிடும். அதனால் அதுக்காக வாயில் வாடை வரும், வெங்காய வாடை வரும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ஒமிட் பண்ணிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கிறணும், ஒரு ஏலக்காயை போட்டு சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பழையதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் வேறு பாத்திரத்தில் சாதம் வடித்தாலும் இது ஊற்றி வைக்கிறது வந்து மண் சட்டியில் ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த மண் சட்டியில் ஊற்றி வைக்கிறது. அதுமாரி கூலிங்கு நல்லா கூலிங் கொடுக்கும் உடம்புக்கு. மண் பாத்திரம் எப்பயுமே அதுதான். அதுமாரி மண் பாத்திரத்தில் வந்து உயிர் சத்து வந்து அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால் மேஜராக நம்ம வீட்டில் சமைக்கிறது பண்ணுறதுமே மண் பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம வீட்டில் பழையது ஊற்றி வைக்கிறதே வந்து மண் பாத்திரத்தை தான் ஊற்றி வைப்பாங்க. அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் இருக்கிற அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீராரம் இருக்குல்ல, இதில் பழையது போட்டு குடிக்கிறது ஒரு விதம். இந்த நீராரம் இருக்குல்ல, இந்த நீராரத்தை மட்டும் தனியாக எடுத்து அம்மா 11 மணிக்கு ஒரு வாட்டி மோர் கலந்து அதில் கொஞ்சோண்டு மாங்காய் வெட்டி போட்டு வெங்காயம் வெட்டி போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மோர் கலந்து குடிக்கும் போது இதில் வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா இந்த மண் சட்டி வாசனை அப்படி தான் இருக்கும். அதில் இதை வந்து இந்த சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறவங்க தான் அதெல்லாம் வந்து தெரியும்.